விரால் மீனுமா. அது வந்து எங்கள் அம்மா சூப்பராக பண்ணுவோம். அந்த சாப்பிட்ட அனுபவம், அம்மா சமைச்சு கொடுத்த அனுபவம், இதை தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறோம். Watching you dance all night, baby, is making me fall hard. Trying to take a deep breath, but I just can't control my lungs. Ooh. Trying to hide my cold sweat, but I just keep on talking in tongues. It's a funny situation that I got myself into. I can't help my own frustration. சொர்க்கமா மா அமிர்தம் அமோகமாக இருக்கும். ரொம்ப நல்ல டேஸ்ட். மதுரை சாம்பார் வேறு மாதிரி இருக்கும், தஞ்சாவூர் சாம்பார் வேறு மாதிரி இருக்கும். எப்போ பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழ். நீங்களும் அப்படிங்க, நான் சூப்பராக இருக்கேன். இந்த வீடியோ வந்து ரொம்ப ஸ்பெஷல் வீடியோ. அதுவும் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து எல்லாருக்கும் ஒரு ஃபேவரட் திங் என்னென்னா அம்மாவோட சமையல். அதுலேயும் வந்து சில விஷயங்கள் நம்மளால் மறக்கவே முடியாது. அதில் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. இது நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். என்னென்னா, மீன் குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கும் தெரியும். ஆனால் இந்த மீன் ஸ்பெஷலாக இது வந்து நம்ம ஊர் மீன், விரால் மீனும்பாங்க. ஸோ அப்படியே இந்த வலுவலுன்னு இருக்கும். மெயினாக வந்து இந்த ஓடுற தண்ணியில் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எப்பயும் வந்து பார்த்திங்கன்னா அது தண்ணியிலேருந்து எடுத்ததுக்கப்புறமும் உயிரோடு இருக்கும். நீங்கள் தண்ணி தெளிச்சிட்டே இருப்பாங்க, ஃப்ரெஷ்ஷாக வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து எங்கள் அம்மா சூப்பராக பண்ணுவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது இந்த டைம் ஊருக்கு போகும்போது அம்மா கூட உட்காந்து அந்த சாப்பிட்ட அனுபவம், அம்மா சமைச்சு கொடுத்த அனுபவம், இதை தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறோம். இந்த இது வந்து நிறைய என்னென்னா, இது நாஸ்டாலஜிக்னு பண்ணிவிடுன்னு சொல்லுவாங்க சில சாப்பாடுங்க. அதில் இது ஒன்று. எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து இன்னும் ஞாபகம் இருக்கிறது வந்து எங்கள் ஆத்தா வந்து இந்த மீன் குழம்பு சூப்பராக செய்யும். எங்கள் அப்பாவோட அம்மா. ஸோ அவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த மீன் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்கள்ட்ட கொடுத்துட்டா, அவங்க அப்போது 70 வயசு அந்த டைம்லேயே. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, பின்னாடி போய் கொல்லை பக்கத்தில் கீழே உட்காந்து அதுக்குன்னு ஒரு கல் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கல்லில் அம்மி இது மாதிரியே இருக்கும், நம்ம அம்மிக்கல் மாதிரியே இருக்கும். அதில் வந்து ஃபுல்லாக ஃபஸ்ட்டு அந்த மீனோட அவுட்டர் லேயர் பார்த்திங்கன்னா வளன்னு இருக்கும். ஸோ அதை நல்லா தேய்ச்சி எடுக்கணும், இல்லைன்னா கவுச்சி அடிக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, சாம்பல் போட்டு நல்லா வரன்னு நல்லா தேய்ச்சி, அதை ஒரு க்ளீனிங் ப்ராசஸ்ஸே அவ்வளோ டைம் ஆகும். அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி அதை வந்து ஃப்ரெஷ்ஷாக மீன் குழம்பு செஞ்சு கொடுத்தாங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அதில் என்னென்னா, அந்த மாங்காய், கிளிமூக்கு மாங்காய், அதை வெட்டி அது கூட அதை போட்டு செய்வாங்க. அவ்வளோ யம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அந்த மீனை வறுவலும் ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ். பட் என்ன பண்ணுவாங்கன்னா, இதில் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயில் அதை வறுத்து கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் அம்மாவை திருப்பி பண்ண சொன்னேன். ஸோ இந்த ஜென்டில்மேனில் சொல்கிற மாதிரி ஒரு ரீவைண்ட் பட்டன் போட்டுருமா, நீங்கள் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நாங்கள் ஊரில் போய் தஞ்சாவூரில் போய் வாங்கி அதை சமைச்சு சாப்பிட்ட அனுபவம் தான் இந்த வீடியோ. போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். விரால் மீன் இது வரைக்கும் இல்லை, சென்னையில் இருக்கவங்கலாம் நீங்கள் சாப்பிட்லன்னா தயவு செஞ்சு ஒரு டைம் வாங்கி அதை ப்ராப்பராக செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட்டில் விடுங்க. ஏற்கனவே நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட்டில் டெஃபினெட்லி விடுங்க. நான் உங்கள்கிட்ட நான் கேட்கணும் எப்படி இருக்கும்னு உங்களோட அனுபவம். தேங்க்யூ. போய் பார்த்து என்ஜாய். ஒரு ஆள் தான் நாட்டு மீன், வேற யாருமே கிடையாது. இன்னொரு விரால் வந்து அது கண்ணங்க, அது வளர்க்குறது கேரளா மீன், சாக்கரில் பிடிக்கிறது, புழு ஒரு மண்டியில். இதுதான் நம்ம ஊர் மீன். இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் நம்ம ஊர் பாருங்கள். காட்டுங்க, சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்குமா? இந்த இருக்கு, பெருசாக இருக்குமா சின்னதாக இருக்கும்? பெருசாக இது ருசியாக இருக்கும். இப்போ வளர்ப்பு மீன் கருப்பாக இருக்கும், இது வந்து இந்த மாதிரி இருக்கும். கண்ணங்க நாட்டு விரால் சார், 550 ரூபா. திருப்பி அதை எடுத்து போடும்போது தான் சொல்லுதா? இல்லை சார், இங்கே பிடிக்க முடியாது உங்களால். நல்லா வலிக்கிட்டு போகுதுல்ல. நாங்கள் ட்ரைனிங் டெய்லி வியாபாரம் பண்ணுவாங்க. அதையும் படம் எடுத்துகிட்டு போவேன். கேரளா மீன் ஃபுல்லாக இருக்கேன் இருக்கு, நிறையா இருக்குது. மீன் இருக்குது சார், பட்டியில் இருக்குது. ஈரோடு தான்
இது இந்த மீனுக்கு மட்டும் தான் பண்ணுறது அது? இந்த மீனில் மட்டும் சார் வளவலுப்பு இருக்கும் சார். வளவலுப்பு இருக்கும். வளவலுப்பு இருக்கும். அதுக்காக தான் தேய்ச்சி கொடுத்து. அது சாம்பல்லாம் வேறு போடுவாங்களா அது மேலே? இல்லை வெயிட்டில் தேய்க்கிறவங்க சாம்பல் போடுவாங்க. அது எதுக்குன்னா எங்களுக்குலாம் அந்த மீனை பிடிச்சி போய் பழகிருச்சு. வந்துடுவாங்க. ஆமாம், வீட்டில் இருக்கிறவங்க வந்து பிடிக்க முடியாது, அதனால சாம்பல் போடுவாங்க. சாம்பல் போட்டுக்குவாங்க. ஓ சரி 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 சரி. வலிக்கிட்டு ஓடும். ஆமாம் ஆமாம் ஆமாம். போது பார்த்தீங்களா? அது இது எடுக்கலைன்னா அப்படியே இது கவுச்சி அடிக்குமா? குழம்பெல்லாம் ஒரு மாதிரியா இருக்குமா? அது சவுண்டிங்க. ஓ ரெண்டு விட்டா வண்டியா கதண்டு. இது விரால் மீன். விரால் மீனில் இந்த துண்டுகளை மட்டும் எடுத்து மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனு, மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, சரி, உப்பு 1/2 ஸ்பூனு, கொஞ்சோண்டு தண்ணி கலந்து தனியாக இது மசாலையை வச்சுக்கிட்டு இது பூரா இது மாதிரி நான் அப்ளை பண்ணிட்டீங்க. மேரினேட் பண்ணி வச்சிட்டீங்க. மேரினேட் பண்ணி வச்சாச்சு. எவ்வளோ நேரத்துக்கு ஊற விடுவீங்க? இது வந்து ஒரு 2 மணி நேரம் ஊறினாலும் நல்லா இருக்கும். அதை எடுத்து காமிங்க பீஸஸை. எல்லா இடத்துலையும் போட்டிருக்கு. மெது அப்படியே எடுத்து போட்டுறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. திருப்பி காமிங்க. சூப்பர். ஓகே சூப்பர்மா. இது ஆயிடுச்சா? அது குழம்புக்கு எடுத்து வச்சுருக்கோம் தனியாக. ஓகே. 3 தலையெல்லாம் நல்லா அது மாதிரி நல்லா தேய்ச்சி வச்சு நல்லா கல்லில் போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு. 3 தலை, 3 வால். இந்த கொஞ்சம் சாட்சி காமிங்கம்மா. சாட்சி காமிங்க. 3 தலை, 3 வால். இந்த பீசஸ் கொஞ்சம் ஒரு 7-8 பீஸ் போட்டிருக்கோம். சூப்பர். எண்ணெய் இது செக்கெண்ணெய். இது ஒரு கரண்டி, அதாவது ஃபுல்லாக குழி கரண்டின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ஒரு குழி கரண்டி எண்ணெய் ஊற்றணும். இது வந்து வெந்தயம் அவ்வளோ போடணும். சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கோம். 15. இது நல்லா வதங்கணும். இது வந்து சாதம், சட்டி சாதம். சட்டி சாதமா? இது எதுக்குமா வச்சிருக்கீங்க? இது இங்கே இது வந்து அரிசி களைஞ்ச தண்ணியை வச்சிருப்போம் அப்பெல்லாம். அந்த அரிசி களைஞ்ச தண்ணியில் குழம்பு வச்சோம்னா, புளி கரைச்சி வச்சோம்னா இந்த வாசனை கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓ, அதுக்காக. அது என்ன அரிசி கஞ்சி? அது அரிசி கழுவுன தண்ணி. கழுவுன தண்ணியா? 2 தண்ணி கழுவி எடுத்துட்டு 3வது தண்ணி. அது 3வது தண்ணி. ஓகே. கழுவி எடுத்து 2 இது ஊற்றிடுறீங்க. 3வது தண்ணியிலேருந்து எடுத்துருக்கீங்க. இப்போ இந்த தக்காளியை போடணும். தக்காளி போடும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா சீக்கிரம் அந்த தக்காளி மசிஞ்சிடும். அப்போ சீக்கிரம் தக்காளி நல்லா வெந்து வரும். ஓகே. வருதா? தொக்கு மாதிரி வந்துடும். மல்லித்தூள். இதில் வந்து மல்லித்தூள் தேங்காயோடையே சேர்த்து அரைச்சிருக்கோம். ஓகே. அதனால் இது 2 3 ஸ்பூன், சின்ன டீஸ்பூனால் 3 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஓகே.
ஓகே. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டாச்சு. சூப்பர். மிளகாத்தூள் 2 ஸ்பூன். 2. புளி நல்லா கரைச்சிட்டு தேங்காய் வந்து எப்பவும் நான் அரைக்கும்போது கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூள் போட்டு அரைப்பேன். அப்பதான் அது நைஸாக கிடைக்குங்கிறதுக்காக. சரி, ஓகே. இப்போ அதை இதில் ஊற்றி தேங்காவை ஊற்றுறேன். உப்பு முதல்ல இதே அளவு போட்டிருக்கேன், இப்பயும் இதே அளவு போடுறேன். ஓகே. கொதி வந்துடுச்சு. இப்போ வந்து தலை இது ஃபஸ்ட்டு தலையை போடுவேன், அதோடைய அந்த 4 துண்டு மாங்காவை போடுவேன். அதுக்கப்புறம் சின்ன பீசஸாக இருக்கிற மீனை போடுவேன். இப்போ இந்த மாங்காவை இதில் போடணும். மாங்காய் போட்டாச்சா? சூப்பர்மா. போடும்போதே இந்த தலை கொஞ்சம் முன்னாடியே போட்டுடணும். ஏன் தலையை முன்னாடி போடுறீங்க? ஏன்னா இந்த விரால் மீனில் தலையில் நல்லா எலும்பெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இது கொஞ்சம் வெந்ததுன்னா தான் நல்லாயிருக்கும். ஓகே. அதனால் இந்த தலையை போட்டாச்சு. அதுவே தலையை போட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த சின்ன சின்ன மீன்களை போடணும். சின்ன சின்ன மீன்ல அதோட வால் இதெல்லாம். ஆமாம், அதோட இதெல்லாம் நல்லா கொதிச்சு வந்ததும் இந்த வாலெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் போட்டு. எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழ். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோம். நான் என் ஊரில் வந்து எங்கள் அம்மாவோட சமையல் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நம்ம பண்ணுறது என்னம்மா? மீன் குழம்பு, விரால் மீன் குழம்பு. இது என்னோட ரொம்ப ஃபேவரட், எங்கள் அம்மா பண்ணுறதுலையே. அந்த ரெசிபி அப்படியே கேப்சர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி முடிச்சிட்டோம். இது ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த ஃபுல் நிகழ்ச்சியிலையும். அம்மா நீங்கள் முடிச்சிட்டிங்களா? அதை கொஞ்சம் நான் டேஸ்ட் பண்ணுவேன். இந்த டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். எங்கள் அம்மா மீன் குழம்பு தான் அடிச்சிக்க முடியாது, அமிர்தமாக இருக்குது. சரி, டேஸ்ட்டாக இருக்குமா? சரியா இருக்கா? புளிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதனால லைட்டாக உப்பு போடணுமா? என்ன பண்ணணும்? புளிப்பு அதிகமாக பார்க்குறேன். இல்லை, கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடுமா? நாளைக்கு நல்லா இருக்கும். புளி எல்லாம் சேர்ந்து இந்த மாங்காய்லாம் இருக்கு. மாங்காய்லாம் பாரு, சூப்பர். இப்போ வந்து இந்த மீன் 2 மணி நேரம் ஊற வச்சுருந்தோம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு இதை அப்படி ஃப்ரை பண்ணோம். இது திருப்பி போடணும். ஓகேயா? சில பேர் தோசை கல்லையே போட்டெல்லாம் எடுப்பாங்க. நம்ம அந்த காலத்து இது கேட்டேங்கிறதுக்காக தான் எண்ணெயில் பொரித்து எடுக்கிற மாதிரி உனக்கு போதும். எங்கள் மாமியாரெலாம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி பொரிப்பாங்க. இப்போ உங்களுக்கு அந்த ஸ்மெல்லெல்லாம் பிடிக்குமா என்னான்னு தெரியும். எனக்கு பிடிக்கும் தேங்காய் எண்ணெயில். ஒரு டைம் ஒரு ஈடு தேங்காய் எண்ணெயில் போட்டு கொடுங்க. ஓகே, ஐடியா கொடுக்குறதுல சூப்பர்ல. நைஸ். ஆஹா, சரியாக வந்திருக்கே. அது எவ்வளோ நேரம் ஆகுமா? ஆயிடுச்சா? இது ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் அது ஆகிட்டே இருக்கட்டும். நான் இதை டேஸ்ட் பண்ணுறேன். இது வேறு எண்ணெயில் பண்ணது. அங்கே வந்து தேங்காய் எண்ணெய் வாசனை சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குது. வெள்ளை கலரில் இல்லை பஞ்சாட்டம் வந்துருக்கு. நல்ல பஞ்சாட்டம் அப்படியே அடடான்னு இருக்குது. வாசனை சூப்பராக இருக்குமா? அடடா, ஃப்ரெஷ் மீன் தான் இது. தேங்காய் எண்ணெயில் போட்டது டேஸ்ட் பண்ணி பார்க்குறியா? ஆயிடுச்சு. கொஞ்சம் முள் இருக்கும், பார்த்து சாப்பிடுங்க. முள்ளுள்ள மீன் தான் அது. முள் சாப்பிட தெரியலன்னா நான் என்ன எப்பயும் சஜஸ்ட் பண்ணுவேன்னா அப்படியே மின்னுருங்க, மெல்லி முழுங்கிடுங்க. இல்லை மென்று துப்பிடுங்க. நல்லா சாரை முழுங்கிட்டு துப்பிட்டா போதும். அற்புதமா, ரொம்ப சூப்பராக இருக்கும்.
நல்ல ஃப்ரெஷ்ஷு தேங்காய் எண்ணெயில் சரியாக இருக்குமா, ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஃப்ரெஷ்ஷு தேங்காய் நான் என்ன செஞ்சேன்னா தேங்காய் எண்ணெயிலே பண்ணுங்கள், அதுதான் பெட்டரு. ஏன்னா இந்த மீனுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் சூப்பராக இருக்குது. ஸோ தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் அமோகமாக இருக்கும். ஸோ ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துடுச்சு. இந்தமாதிரி ரைஸும் மீன் குழம்பும் வந்துடுச்சுன்னா அப்படியே ஒரு கட்ட வேண்டியது தான். வடித்த ரைஸ் எங்கம்மா மண்பானையில் வடித்த ரைஸு அவ்வளோ தூரத்துலேருந்து எடுத்து ஒரு 1 கிலோமீட்டர் ட்ராவல் ஆகி வந்து விழுதுக்கு கொஞ்சம் போதுமா இப்போதைக்கு? கொஞ்சம் லைட்டாக கொடுங்க, அது பாதி. சரி, அதில் குழம்பு ஊற்றுங்க. மண்டை போடுங்க, ஒரு மண்டை. சாப்பிடல பாப்பா இந்த முடிஞ்சிச்சு. நான் சாப்பிட்டதுக்காக சொல்லிட்டேன் பெரியப்பா, நீங்கள் சாப்பிட்டா தான் நான் சாப்பிடுவேன். அவ்வளோ மரியாதை மேலே. வால் இருக்கா? வால் தேடிட்டு இருக்கீங்களா? அப்படியே எனக்கு ஒரு மாங்காய் மட்டும் போடுங்க. ஆஹா, அதுவே அல்வா மாதிரி வருது. கரைஞ்சிருச்சு. ஸோ எங்கள் வீட்டில் இதே இடத்துல பல டைம் உட்காந்து சாப்பிட்ருக்கேன். இப்போ வந்து அதே மீன் குழம்ப, அம்மா செஞ்ச மீன் குழம்ப சூப்பராக டேஸ்ட் பண்ண போகிறேன். நல்ல சூடாக இருக்குது, ஆவி பறக்குது. வேற என்ன பச்சுக்க? பிறந்ததுக்கு பிராப்தம் கிடச்சிச்சு. சொர்க்கம்மா அம்மா, அமிர்தம் அமோகமாக இருக்கும். ரொம்ப நல்ல டேஸ்ட். மீன் அப்படியே ஹல்வா மாதிரி இருக்குது, திருவியார் ஹல்வா மாதிரி. சூப்பர்மா. சாயந்தரம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. குழம்புல இருக்க மீனும் பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கு. இங்கே பாருங்கள், இப்படி அமுக்குனிங்கன்னா அப்படியே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நல்ல ஜூஸியாக இருக்குது. அப்படியே எடுத்து சூப்பராக இருக்குது. அப்படியே இதை கண்ணை மட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு See you in the next episode. Bye bye. Take care. Bye.